அன்னாபிஷேகம் புராணக் கதை தெரியுமா? பிரம்மனின் கர்வத்தை அடக்கணித்த சிவபெருமான் பிரம்மாவின் முழு தலையை கொய்தார். துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமான் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளும். சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார். கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும். யார் பிச்சையிடும் போதும் இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதி. சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அன்னபூரணி அன்னமிடுகிறாள். அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகும். சிவபெருமானும் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார். அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினமே ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் கோடிய புண்ணியம் தரும் வழிபாடாகும். ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது. ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம். இந்த மாதத்தில் அன்னாபிஷேகத்துக்கும் தேவையான அரிசி, காய்கறிகள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது நல்லது. இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பஞ்சம் என்பது ஏற்படாது. ஒரு அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கத்தை தரிசித்த வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வதும், சிவகோவில்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதும், உழவார பணி செய்வதும் பல மடங்கு அதிகமான புண்ணியத்தை நமக்கு தரும். ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவபெருமானை மட்டுமன்றி சிவபெருமான் சிரசில் இருக்கும் பெரும் பாக்கியத்தை பெற்ற சந்திரபகவானை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும். ஐப்பசி பௌர்ணமி நாளில்தான் சந்திர பகவான் தன்னுடைய 16 கலைகளுடன் முழு பிரகாசமாக காட்சியளிப்பதாக ஐதீகம். அதனால் இந்த நாளில் சந்திரனை வழிபடுவதால் மனக்குழப்பங்கள், மனக்கவலை ஆகியவை நீங்கி நிம்மதி, மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும். சிவபெருமான் ஐப்பசி பௌர்ணமி நாளில்தான் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பதாக ஐதீகம். அதனால் இது மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. நமக்கு இருக்கும் அன்னதோஷம் முழுவதுமாக நீங்க இந்த நாளில் சிவபெருமானை மனதார வழிபடுவது சிறப்பு. அதேபோல் ஐப்பசி பௌர்ணமி என்று சில சிவன் கோயிலில் அன்னப்பிரசாதத்துடன் சேர்த்து பாகற்காய் சேர்த்து பிரசாதமாக கொடுப்பார்கள். சிவனுக்கு படைத்த அன்னத்துடன் பாகற்காயும் சாப்பிட்டால் உடல் பலம் பெறும், ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஐப்பசி பௌர்ணமி நாளில் நாம் சிவபெருமானை தரிசித்து அன்னபூர்ணியின் அருளை பெறுவோமாக.